Welcome to Great Krigalan Magic Show. Okay. Hi. Welcome to another. Welcome to Great Krigalan Magic Show. இன்னைக்கு நான் தான் மேஜிக் ஷோ காட்ட போறேன். நான் வந்து சப்போர்ட் தான் பண்ண போறேன். 10 minutes one pot recipe. இது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வாங்க. இப்போ ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃபைன். இன்க்ரீடியன்ட்ஸ் தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகா, அவ்வளோதான். கொஞ்சம் இஞ்சி போட்டு. ஸோ இதுக்கு நம்ம பிடிஎஸ் வெர்ஷன் எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஷார்ட் வெர்ஷன் கரெக்ட். இப்போ நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு வந்து முட்டையை அவிச்சு வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் முட்டை இல்லை. முட்டை இன்னைக்கு இல்லை இப்படி சனிக்கிழமை ஆடின்லாம் கதை சொல்லலாம். எங்களுக்கு கிச்சா யாரும் உலகத்துக்கே தெரியும். எப்படி எடுத்து சொன்னீங்க? ஒரே நிமிஷம் வெங்காயத்தை வெட்டி கொடுத்துறேன். இது பூ வைக்கிற கூட நீ தான் வச்சிருந்தேன், நான் வச்சுட்டேன். என்ன வச்சிருந்தேன்? கவரு. எங்க இருக்கு கவரு? நான் தான் தூக்கி போட்டேன். என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்படி காய் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. என்ன வித்த காட்ட வேண்டியிருக்கு பாருங்க. வடிவா சொல்ற மாதிரி தான் காட்ட சொல்றாரு. ஒரு கட்டி பீடிக்கும் பிஞ்சு போகும். அந்த கேப்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவோம். அங்க இல்லப்பா. வெங்காயம் வெட்டும் முறை. வா. நானும் பக்தி பரவசமா வரணுமா இல்லையா? குளிச்சுட்டு சாமி கும்பிடல. சட்டி வைங்க. நாட் சட்டி மேன், குக்கர். தெரியுது, நீ மூடு. வெங்காயம் போதுன்னு நினைக்கிறேனே. போதும். குக்கரை மக்களுக்கு காட்டல. குக்கர் யாருக்கு தெரியாது பாருங்க. நான் காமிச்சா கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துவாங்க. என்ன ஏமா குக்கர் தெரியாதாம்மா எங்களுக்கு அப்படின்னு. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரலாம்னு யூடியூப்ல வந்தோம். சரி ஆன் பண்ணு. யூடியூப் அதை விட பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்புறம் வந்து அரிசி ஒரு டம்ளர் அரிசிங்க. அந்த டம்ளர் என்ன அரிசி? இது சும்மா பொன்னி அரிசி, எஸ்எஸ் பொன்னி. அது வந்து ஒரு டம்ளர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் குஸ்கா போடுவாங்க. கூலூர் ஹைஸ்கூலுக்கு வெளியில் 10 ரூபா குஸ்கா, 5 ரூபா உள்ளிவடை. தரமாக இருக்கும். ரேஷன் அரிசியில் தான் செய்வாங்க. அடுப்பு வச்சுலாமா? நான் வரேன். நீரே நான் ஒரு ஸ்டைல் பார்த்துக்கிறேன். சரி, நமக்கு வேண்டாத வேலை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இது எடுக்கல. அது வேண்டாம், எல்லா வீடியோல வருது. சரி வேணுமா? சரி. நான் கேமரா புடிச்சா எப்படி நான் எடுத்து தரேங்க? இவர் வேஸ்ட். இவர் பிடிஎஸ்க்கு நின்னு போஸ் கொடுப்பாரு. சரி நான் குக் பண்றேன். பாத்திரத்தை எடுத்துட்டு போய். ஐ நோ மேன். இப்படி இதெல்லாம் அங்க வந்திருக்கோம். நீ வீடு சாட்டு கெடுங்க. குக்கர் மட்டும் இன்னைக்கு குக்கர் பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கை வேற வலிக்குது. கை வலியோட செய்றேன். ஓகே, அது வராது. நல்லா தானே இருக்கு. மேல வானத்துக்கு போயிருது. அது போயிருச்சு. ஏன் சரி அப்போ நீ சொல்ல. கோ லைட்டா என்ன கவர் பண்ணி வீடியோ ஓடுதா இல்ல எப்படி தெரியுது? அங்க மேல டைமிங் காமிக்கும்ல. வரலையே. படப்பாவி ஆன் பண்ணா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ தாங்க எங்க வாழ்க்கை போகுது. கடந்த சில நாட்களா. கேமராமேன் வெட்டியா தான் இருக்கு. சைடு வாங்க. இந்த சைடு வாங்க. ஊத்துறது ட்ரெஸ்ஸில் வருது. ஊற்றுங்க. நல்லா சாய்ச்சி ஊற்றுங்க. கேமரா உள்ள ஊத்துறது எடுப்பா. போதும். டப்பா பச்சை கலராக வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஆல் ஸ்பைசஸ்ல சில ஸ்பைசஸ் மட்டும், செலக்டிவ் ஸ்பைசஸ், நாட் எவ்ரிதிங். அதுக்குள்ள நம்ம ஒரு கிண்டி எடுத்துப்போம். கரண்டி. காமெடி, பாம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பட்டை இதெல்லாம் உள்ள போட்டுருங்க. ஓகே. பிரிஞ்சி கை காட்டுங்க பிரிஞ்சியில். ஃபஸ்ட்டு கிள்ளிடலாம். சமைக்க முன்னாடி சிம்னி ஆன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இப்படி தான் வேர்க்கும். எனக்கு இல்லைனாலும் கிச்சன்ல இருந்தா வேர்க்கும். அதனால தான் நானே சமைக்கிறேன். குடும்பப்படுத்துறாங்க. இல்லை, அதனால தான் நானே சமைச்சிருக்கேன். இல்லை வேர்த்துட்டே இருக்கணுங்களா?
மண்டே டு ஃப்ரைடே எட்டி கூட பார்க்க மாட்டாரு. ஓ இருங்க இருங்க. பச்சை மிளகாய் 2. வெங்காயத்தை தனியாக அப்படி தட்டி விடணும். தெரிக்கும். இது லைட்டாக வணங்குறதுக்கு உப்பு. சாரி, வெங்காய சீன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் கொதிநிலையை அடைந்து விட்டதால் யூஸ் பண்ண இங்கே சமைக்கிறோமா அங்கே சமைக்கிறோமான்னு தெரியல. புதிநிலையை அடைந்து விட்டதால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நல்ல புதினாவும் கொத்தமல்லி கம கம கம்மன்னு வாஷிங் நடி இடிச்சு வச்சிருக்கேன். நானே ஷார்ட்ல எடுத்துக்கணும். ஷார்ட் எடுக்கணும். வெயிட்டா இருக்குல்ல, நீ தூக்கணும். நீ எடு. அப்பெல்லாம் நம்பிடாதீங்க, எனக்கு கை வலி. அதனால ஹெல்ப் பண்றாராம். முக்கியமா அந்த 30ஸ்க்கு மேல இருக்கீங்க இல்லையா லேடிஸ், ஜென்ஸ் தெரியாது எனக்கு. லேடிஸ்க்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை வருது, என்னன்னே தெரியலங்க. ஆமாங்க, நாங்களே ஒரு பிசியோதெரபி மிஷின் வாங்கி வச்சுலான் இருக்கோம். ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு. கூடலூர் ஹைஸ்கூல் நஞ்சுண்டா கடை இன்னமும் இருக்கா? குஸ்காவும் உள்ளி வடையும் கிடைக்குதா? ஒரு கமெண்ட் சொல்லுங்க. கூடலூர்ல வந்தா சாப்பிடலாம். அவர் கூடலூர்னு இருப்பாரு. நான் வந்து அப்படியே கேரளா சைடு, கலிபோர்னியா. அவர் ஸ்கூலுக்கு வந்து இது கொடுக்கும்போது மார்க்கெட்டிங் பண்றப்ப என் ஸ்கூல் நான் வேணும். அரசு மேல்நிலை சன் தாமஸ் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல், அரசு மேல்நிலை ஐயன் கொல்லி. எந்த ஸ்கூல்ல படிக்கிறோங்கிறதுலாம் இல்லைங்க, எப்படி மேலே வரோங்கிறது தான் முக்கியம். அவ்வளோதான். ஐசிஐசியில படிச்சா தான் சாரி ஐசிஐசி பேங்கோ, அதுதான் அந்த பேர் என்ன, ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, ஐசிஐசியில படிச்சா தான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, டாக்டர் ஆகணும். இல்லை, ஸ்பூன் திறமை இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் படிச்சுக்குவோம். கருத்து. ஓகே ஓகே. இப்போ என்ன இந்த எவ்வளோ நேரம் ஆகும்? இது அந்த தக்காளி சாஃப்டா அது வரைக்கும் அந்த ஐபோனை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். சரி, கொஞ்ச நேரம் வைங்க, அதுக்குள்ள அது வணங்கிடும். பாய். நல்ல மேஷ் ஆகி தக்காளி தோல் எல்லாம் உதிர்ந்துருச்சு தனித்தனியா. ஓகே, ஸோ ஆட் மசாலாஸ். செக்கில் ஆட்டின இல்லை, செக்கில் அரைச்ச, அம்மியில் அரைச்ச லைட்டாக மஞ்சள் தூள். அம்மிலெல்லாம் அரைக்கல, சக்தி மஞ்சள் தூள். ஓகே, பிரியாணி மசாலா. ஓகே, கலருக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர். ஜூம் பண்ணி எடிட்டரோட திறமைகளை பார்ப்பீங்க. ஆளை பார்க்க டம்மி பீஸா இருக்கு. மிக்ஸ் அதெல்லாம் வேணுமா? போட்டு ஓகே. இப்படி நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அப்படி ஒன்று இருக்கிறப்ப தயிர் வந்து ஒரு 100 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா போடுறோம், அவ்வளோதான். லெமன் ஜூஸ் தேவை இருக்காது. ஏன்னா அப்புறம் எங்கள் ஊர் குஸ்கால வந்து சோயா போடுவாங்க, கேரட் பீன்ஸுமே போடுவாங்க. கொஞ்சம் ரொம்ப மினிமலாக போடுவாங்க. போடுவோமா? ரொம்ப போடாமல். வேண்டாம், இது பிளெயினாகவே பண்ணிக்கலாம். பிளெயின் குஸ்காவா? அரிசியை போட்டு. அதே நேற்று கோவிலில் கொடுத்தாங்களா, அதை சாப்பிட்டுட்டு வந்ததுலேருந்து சாப்பிடணும் போலே. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்படியா? ஓகே. இங்கே விழுகிறது அங்கே அங்கே, இந்த உடல் அந்த தலையுடன் இணைகிறது. ஏன் அந்த க்ளோஸ் அப் ஷாட்டு? அரிசி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை தட்டி என் மூஞ்சில எல்லாம் பெருக்கி வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கரண்டி எடுத்து தனியாக வச்சிடணும். ஒரே ஒரு புடி எடுத்து அப்படியே உள்ள கொட்டினீங்கன்னா தண்ணி இல்லாமல் ஒரே ஒரு ஷாட் எடுக்க எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு. எஃபர்ட்ஸ் போட்டால் தானே அதுக்கான பலன் கிடைக்கும். எடிட்டிங் எஃபர்ட் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இந்த டம்ளரில் தான் எடுத்தோம். ஸோ இந்த டம்ளர்லேயே வந்து ஒரு 1:2 1.25 தான் சரியாக இருக்கும். கொதிச்ச தண்ணி தான் ஊற்றணும், இல்லாட்டி கம்பெனி பொறுப்பாகாது. சில்லுன்னு இருக்க தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கறி இறுகிடும், அப்புறம் சாஃப்டாக வராது, கம்பெனி பொறுப்பேற்காதுங்க. தண்ணி ஊற்றுறது தான் தெரியும். ஊற்று. ரெண்டாவே ஊற்றிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆடி மாசமா கூழ் கிடைக்காதுல்ல, அதனால எங்கள் வீட்டிலே கூழ் செஞ்சிடலான்னு இருக்கோம். ஐயோ, அவசரப்பட்டு கையை வாங்கிட்டேங்க. இன்னைக்கு நைட்டு வந்து ஐ மீன் நான் தான் ஏதாச்சும் சேட்டை பண்ணேனா, எல்லாம் எடிட்டிங்ல கரெக்ட் பண்ணாங்க. ஒரு ஷாட் ஒழுங்கா இல்ல.
சரி சரி டக்குன்னு. இவனை கொன்னுடலாமா? இப்போ அடுத்து என்ன? உப்பு. இவன் சமைக்க ஆரம்பிச்சா நம்ம இந்த சைடு விட மாட்டாங்க. ஒரு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் உப்பு போட்டீங்க. அது வெங்காயம் வணங்குறதுக்கு. ஒரு ஃபோன் வாங்கணும், ஆனால் சோசியல் மீடியாவில் சம்பாரிச்சு தான் வாங்கணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தெரியுதா? நான் சிறுவனாக இருக்கும்போது வாங்கின கப். அடுப்பு காமிச்சிடுங்க, ஃப்ளேம் எவ்வளோ வைக்கணும். ஏன் நீங்கள் ரெக்கார்டே பண்ணல? ஓகே. இப்படி எத்தனை ஷார்ட் விட்டீங்களோ? ரெக்கார்டு அமுக்கு. அவ்வளோதானா? பிடிஎஸ் ஏன் தேவைதான் போடுது. இது ஒரு 2 விசில் ஆகணும்ல. பாய். ஓகே, இது இன்ட்ரோலாம் வேணாம், அதோட கண்டினியூஷன் தான். சமைச்சிட்டோம் ஒரு வழியா. இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ண போகிறோம் குக்கரை. அப்படியே சுற்றியா விசில. ஓகே, ஆன் பண்ணிருக்கீங்களா கேமரா? ஓகே. கிராசியாஸ் கிராசியாஸ். வாட் டஸ் இட் மீன்? சூப்பர். என்ன லாங்குவேஜ் அது? ஃப்ரெஞ்ச். ஓ மை காட், சும்மா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பட்டுற மாதிரியே பரட்டுறீங்க. சாஃப்டாக மெதுவாக பரட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசிக்கு உடையவே இல்லை. பக்கா பொய் சொல்லணும்னு நினச்சிக்கோங்க. இல்லை இல்லை, நல்லா இருக்கு பாருங்க. திருப்பி போடு. ஓகே, டன். அப்படி இல்லை, பாய். கொஞ்சம் பேக் ஃப்ளோ, அதை அடுத்த ஷாட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்க, நான் பரட்ட போகிறேன். என்ன நான் அரிசிக்கு வலிக்காம எடுத்தேன், அவர் வந்து கிண்டி கிளறி எடுக்கிறார். ஓகே, நம்ப மாட்டீங்க, சீரியஸாக நல்லா வந்திருக்கு. சீரியஸாக சூப்பராக வந்திருக்கு. நான் சமைச்ச இதுவரை வீடியோ அவங்க பார்க்கல, ஃபர்ஸ்ட் வீடியோ. 8-9 வருஷம் பார்க்குறேன். கேப்பில் போட்டுக்கணும். சாப்பாடு கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி மட்டும் வெஜிடேரியன் யார் சாப்பிட போகிறா? ஒரு வாய் உடுக்கு பார்ப்போம். கொடுக்க மாட்டேன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சூப்பர். பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாக நல்லா இருக்கு. அதனால் கறி நைட் வாங்கிக்கலாம், சாப்பிடும். நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் பிளேட் ஃபில் பண்ணிக்கலாம். கம்மியாயிடுச்சு லேட்டாக. ஆம்லேட் போடுறோமா இல்லை தயிர் ஊற்றிக்கிறீங்களா? தயிர். ஏ சாப்பாடு ஜாஸ்தி. குழந்தைங்களுக்கு கொடுத்தலாம்ல. ஃபஸ்ட்டு கொதிக்க கொதிக்க சாப்பிட்றோம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ரெக்கார்டால ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஓகே, எப்படி இருக்கு? பொய் சொல்லாமல் சொல்லுங்க. சீரியஸா சூடா சூப்பரா இருக்கு. சூடா சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டு ஸ்டைல் குஸ்கா. பாய் பாய். சாப்பிட்றேன், பசிக்குது. நானும் கிளம்புறேன், போய் எடிட் பண்ணுறேன். டெவாப்ஸ் லைஃபோட எடிட்டட் லைஃப் ரொம்ப டஃப்பாக போகுது. டைமே இல்லை. இந்த ஃபுட்டேஜ்லாம் நீ எடுத்துக்க கம்ப்யூட்டருக்கு மாற்றி அதை ஹோம் மேக்கராக வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. இப்போ நானும் விடிய உட்காந்து நான் ஒன்று ஸ்கோர் பண்ணலான்னு வந்தேன், அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. பாய் பாய். ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவனை அவனா வாங்கினா தான் விற்க முடியும், சும்மா கட்டாயப்படுத்திலாம் விற்க முடியாது.